Good morning students. Now we are going to see about the 11th standard physics unit 2 kinematics. In this lesson we will learn about the introduction of the kinematics and the concept of rest and motion. Physics is basically in an experimental science and rests on two pillars, that is experiments and mathematics. Okay, every experiments have two pillars, that is what experiments and mathematics. Experiment is nothing but the measurement, okay, and mathematics nothing but calculation. Okay, அப்போ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது, தென் அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அப்சர்வேஷன் கூட சொல்லலாம், அப்சர்வ் பண்ணுறது, தென் கேல்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக வந்து வேணும். ஓகே, 2300 years ago the Greek librarian Xi-Std measured the radius of the earth. அப்போவே என்ன பண்ணார் அப்படின்னா 2300 இயர்ஸ்க்கு முன்னாடியே Xi-Std வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை மெஷர் பண்ணிட்டாரு. த சைஸ் ஆஃப் த ஆட்டம் வாஸ் மெஷர்ட் மச் லேட்டாக ஒன்லி இன் த பிகினிங் ஆஃப் த 20th century. 20th centuryயோட ஆரம்பத்தில் தான் வந்து என்ன ஃபஸ்ட்டு அடுத்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த ஒரு பெரிய நம்மளோட எர்த்தோட ரேடியஸே வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு சின்ன ஆட்டமோட ஆட்டமோட சைஸை வந்து என்ன பண்ண முடியல, நம்மளால் மெஷர் பண்ண முடியல. அதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப டைம் கேப் எடுத்துக்கிட்டோம். ஸோ த ஜென்ரல் ஆஸ்பெக்ட் இன் ஃபிசிக்ஸ் இஸ் மோஷன். ஓகே, இந்த மோஷன் அதில் வந்து ஒரு ஒரு கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து சேர்க்குறாங்க. the motion is found at all levels from microscopic level to macroscopic level. அதாவது மைக்ரோஸ்கோபிக் லெவல்னால் ஒரு ஆட்டமோட சைஸை மெஷர் பண்ணுறது, ஆட்டமோட ரேடியஸை மெஷர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆட்டமோட எனர்ஜியை மெஷர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மைக்ரோஸ்கோபிக் லெவலில். மேக்ரோஸ்கோபிக் லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட் இஸ் தட் or and galactic level, the planetary system of planetary system and the beyond. Okay, in short entire universe is governed by various types of motion. For example, ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நியூக்ளியஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நியூட்ரானும் ப்ரோட்டானும் இருக்கும். அது அந்த நியூட்ரானையும் ப்ரோட்டானையும் ரிவால்வ் ஆகி என்ன அதோட ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் மோஷன் இன் மைக்ரோஸ்கோபிக் லெவல். இன் மேக்ரோஸ்கோபிக் லெவல், Earth is at the center. Our Earth and other planets are revolve around the sun. That is one type of motion in microscopic level. Okay, அப்போ in short time the entire universe is governed by various types of motion. The study of various types of motion is expressed using the language of mathematics. ஓகேவா, அப்போது கண்டிப்பாக அந்த மோஷன் இப்போது ஒன் ஹவருக்கு இவ்வளோ தூரம் அது வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ ஒரு எர்த்து வந்து ஒரு ரொட்டேஷன் முடிக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் ஒன் டே. ஓகே, ஒன் டே வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு தடவை ரிவால்வ் ஆக முடியும். ஓகேவா, சரி, ஓகே, அந்த மாதிரியான சில விஷயங்களை என்ன பண்ண முடியும். இப்போ ஒன் டேன்னு எப்படி மெஷர் பண்ணாங்க, வாட் இஸ் தட் த நம்பர் 24 hours அப்படிங்கிறத அதாவது மேத்தமெட்டிக்கலாக செய்யணும். ஓகே, ஹவு டு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ், ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ டு தே மூவ். ஃபார் எக்ஸாம்பிள், when the 10 athletes run in a race, all of them do not run in the same manner. Their performance cannot be qualitatively recorded by usage of words like fastest, faster, average, slower or slowest. Okay, இப்போது ஒரு 10 athletes வந்து ஓடுறாங்க அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஃபாஸ்டஸ்ட்டாக ஓடுறாங்க, ரொம்ப ஃபாஸ்டராக ஓடுறாங்க, இவங்கள வந்து ரொம்ப ஸ்லோயராக ஓடுறாங்கன்னு எழுத முடியாது. ஓகே, அப்போ என்ன டைம், என்ன ரேட்டில் வந்து ஓடினாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் என்ன ரேட்டில் வந்து ஓடினாங்க அப்படிங்கிறத நம்பரிங்கில் தான் மெஷர் பண்ணுறோம். நம்பரிங்கை வச்சு என்ன பண்ணுறோம், கம்பேரிசன், யார் அதிகமாக ஓடினா யார் ரொம்ப கம்மியாக ஓடிருக்காங்க அப்படிங்கிற விஷயமா அதில் நம்பர், அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஓகே, it has to be quantified. The quantifying means assigning numbers to each athlete's motion. Comparing these numbers, one can analyze how fast or slow each athlete runs when compared to others. In this unit, the basic mathematics needed for analyzing the motion in terms of its direction. ஓகே, அப்போ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மோஷன், ஒரு மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த மூமெண்ட்டோட நம்பரை மட்டும் சொல்லாமல் அது எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, தட் இஸ் த நேம் ஃபார் தட் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் வந்து Kinematics is the branch of mechanics which deals with the motion of the objects without taking force. All of you underline that. All of you take a book and underline this line, without taking force. அப்படிங்கிறது அதுக்கு தான் கைனமேட்டிக்ஸ்னு பேர். ஓகேவா, அப்போ மெக்கானிக்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. அது வாட் இஸ் த கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனட்டிக்ஸ்.
கைனமேட்டிக்ஸ்னால் அங்கே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கொடுக்குற ஃபோர்ஸை பற்றி பேச மாட்டாங்க, அங்கே நடக்கிற மூமெண்ட்டை அந்த மோஷனை மட்டும் தான் பேசுவாங்க. கைனடிக்ஸ்னு சொன்னால் அங்கே அந்த மோஷனை மட்டும் பேசாமல் என்ன ஃபோர்ஸ் வந்து ஆயிருக்கு, என்ன ஃபோர்ஸ்னால அது மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம படிக்க போகிறது கைனமேட்டிக்ஸ். ஸோ வித்தவுட் அனலைசிங் எனி டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஃபார் த காஸ் ஆஃப் மூமெண்ட்டுக்கு என்ன காரணமோ அது நமக்கு தேவையே இல்லை. என்ன அந்த மூமெண்ட் எந்த மாதிரியான மூமெண்ட், தென் என்ன டைரெக்ஷனில் போகுதுங்கிற மட்டும்தான் அனலைஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்ட் வாட்? கைனமேட்டிக்ஸ். ஓகே, இந்த Greek word kainema means motion. Okay, next we are going to see about the concept of rest and motion. The concept of rest and motion can be well understood by the following elucidation. The person sitting in a moving bus is at rest with respect to a fellow passenger, but in motion with respect to the person outside the bus. ஓகே, இப்போ ஒரு பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, பஸ்ஸில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பேசஞ்சர் அந்த சக பயணி வந்து என்ன பண்ணுறாரு, சக பயணிக்கு வந்து நீங்கள் மூமெண்ட்டில் இல்லை, ரெஸ்ட்டில் தான் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரியும். ஆனால் வெளியே இருக்கிற அவுட் சைடில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் மூமெண்ட்டில் இருக்கீங்கிற ஒரு விஷயம் தெரியும். அப்போது அக்கார்டிங் டு த பர்சன் டு பர்சன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேரியேஷன் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஒருத்தருக்கு நீங்கள் மூவ் ஆகிற மாதிரி தெரியும், இன்னொருத்தருக்கு நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? அப்போது a person sitting in a moving bus is at rest with respect to a fellow passenger, but is in motion with respect to a person outside the bus. The concept of rest and motion have meaning only with respect to some reference frame. To understand the rest or motion, we need to convenient fixed reference frame. அப்போது ஒரு ஃப்ரேமை வச்சு ஒரு இடத்த வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் அப்படின்னா எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் ஓடி இருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணவோ மெஷர் பண்ணவோ முடியும். அப்போ அந்த பாயிண்ட் தான் என்னன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நின்றுட்டு இருக்கிற பர்சனுக்கு வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எது அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த பூச்செடி. அதே மாதிரி மூமெண்ட்டில் இருக்கிற பர்சனுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எது அப்படின்னா அந்த பஸ்ஸோட கார்னர். ஓகேவா? அப்போ அக்கார்டிங் டு த பர்சன் டு பர்சன் the frame of reference என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். Okay, the frame of reference. If you imagine the coordinate system and the position of an object is described related to it, then such a coordinate system is called the frame of reference. Okay, again I'm reading. If you imagine the coordinate system and the position of an object is described relative to it, then such a coordinate system is called frame of reference at any given instant of time. The frame of reference with respect to with the position of an object is described in terms of the position coordinates x, y, z. அப்படிங்கிறதுல அந்த பொசிஷனை வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ், ஒய், இசட் அப்படிங்கிற பொசிஷனில் தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த டிஸ்டன்ஸ் கிவன் பை த பொசிஷன் ஆஃப் an object along the x, y and z axis called Cartesian coordinate system as shown in figure 2.2. In this figure, the black color point, அந்த black color pointல தான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற 3 கோஆர்டினேட்ஸில் இருந்தும் நம்ம லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல அந்த எந்த பொசிஷனில் அது இருக்குங்கிறத ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், மெஷர் பண்ணிட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் லைன் ரெப்ரசன்ஸ் வாட், எக்ஸ் ஆக்சிஸ், தென் ரெட் கலர் லைன் ரெப்ரசன்ஸ் ப்ளூ கலர் லைன் ரெப்ரசன்ஸ் what is that, x axis, x coordinate வந்து xலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. தென் ரெட் கலர் லைன் ரெப்ரசன்ஸ் வாட், y, what is that, blue color line represents the y coordinate and the red color line represents what, x coordinate. Then green color line represents what, z coordinate. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த பொசிஷன், இப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷனை 3 dimensionலாக என்ன பண்ண முடியும், நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இஸ் டு பி நோட்டட் தட் இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இசட் ஆக்சிஸ் ஆர் drawn in anti-clockwise direction, then the coordinate system is called the right-handed Cartesian coordinate system. இப்போ எக்ஸ், ஒய், z அப்படிங்கிறது clockwise directionல இருந்துச்சு அப்படின்னா, வாட் இஸ் தட், clockwise directionல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்டட் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், எக்ஸ், ஒய், இசட் அப்படிங்கிற டைரக்ஷனை பாருங்கள். எக்ஸ் அண்ட் ஒய் இந்த இசட் எப்படி இருக்குது அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் right-handed coordinate system.
Though other coordinate system do exist in physics, we conventionally follow the right-handed coordinate system as shown in figure. இப்போ நிறைய இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் வந்து ஆப்போசிட் ட்ரா பண்ணக்கூடாதுன்னா ட்ரா பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரா பண்ணலாம். அப்படி வந்து நிறைய இடத்துல ட்ரா பண்ணுறதில்ல. கன்வென்ஷனலாக ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்போ வழிபடியாக என்ன நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரைட் ஹேண்டட் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் மட்டும்தான். ஆல் ஆஃப் யூ நோட்டட் கேர்ஃபுல்லி. ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டமில் அந்த எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கும். ஆல் ஆஃப் யூ நோட்டட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க். ஓகே, இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். பிளேஸ் யோர் fingers in the direction of the positive axis and rotate them towards the direction of y axis. Okay, your thumb point in the direction of positive z axis. Okay, அப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா x axis y axis z axis எந்த டைரக்ஷன் இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது. அப்போ உங்கள் தம்பை வந்து ஏன் ரைட் ஹேண்டட்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்களோட தம்பு வந்து என்னது இசட் டைரக்ஷன்லையும் உங்களோட ரிஸ்ட் எந்த டைரக்ஷன் இருக்கோ அது வந்து ஒய் ஆக்சிஸாகவும் உங்களோட ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ அது எக்ஸ் ஆக்சிஸாகவும் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது இருக்குது. திஸ் இஸ் ரைட் ஹேண்டட் இசட் அப் இருக்கிற இசட் வந்து அப் சைடில் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர். தென் லெஃப்ட் ஹேண்டட் இசட் அப். லெஃப்ட் ஹேண்டட்னா எக்ஸ் ஒய் இசட் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? அதை வந்து லெஃப்ட் ஹேண்டட் இசட் அப்னு சொல்கிறோம். தென் சிமிலர்லி எக்ஸ் ஒய் இசட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது. எந்த அப்பர் சைடில் இருக்குது அப்படின்னா ஒய் வந்து அப்பர் சைடில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்டட் ஒய் அப் அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் ஒய் அப். அதாவது எக்ஸ் ஒய் இசட்ங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் ஹேண்டட் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். தட் இஸ் வாட் ஒய் வந்து எந்த சைடில் இருக்குன்னா அப்பர் சைடில் இருக்குது. ஓகே, next we are going to see about what is point mass. To explain the motion of an object which has finite mass, the concept of point mass is required and is very useful. Okay, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கூகுள் மேப். உங்களோட ஃபோனில் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, உங்களோட டூ வீலரில் போனாலும் சரி, அந்த பெரிய ஆப்ஜெக்டை அது என்னவா காட்டும் அப்படின்னா ஒரு சின்ன பாயிண்ட்டாக காட்டும். ஓகேவா? அப்போ அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட், ஒரு பெரிய பஸ்ஸாக இருக்கட்டும், பஸ் இப்போ ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினோட அந்த பொசிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன பாயிண்ட்டாக தான் காட்டும். ஓகேவா? அந்த மாதம் என்னென்னா பாயிண்ட் மாஸ். இது வந்து ஒன்லி வர்ச்சுவல், அதாவது அந்த இடத்துக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் தவிர இது வந்து ரியலாக இருக்காது. டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் ஃபைனைட் மாஸ், த கான்செப்ட் ஆஃப் பாயிண்ட் மாஸ் is required and is very useful. Let the mass of any object to be assumed to be concentrated at a point. Then this idealized mass is called the point mass. It has no internal structure like shape and size. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போட்டிருக்கீங்க, ட்ரெயினோட மூவ்மெண்ட்டை நீங்கள் அந்த கூகுள் மேப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக ட்ரெயினோட ஷேப் சைஸ் வந்து வேறு மாதிரி, ஆனால் வந்து அங்கே காட்டுற பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சின்ன டாட்டில் தான் காட்டும். ஸோ அதனால் இது இந்த பாயிண்ட் மாஸ்க்கு என்ன கிடையாது அப்படின்னா நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லைக் ஷேப் அண்ட் சைஸ். மேத்தமெட்டிக்கலி த பாயிண்ட் மாஸ் ஹஸ் ஃபைனைட் மாஸ். பாயிண்ட் மாஸ் வந்து ஒரு சின்ன ஃபைனைட் மாஸ் வித் ஜீரோ டைமென்ஷன். அண்டர்லைன் தட். இந்த பாயிண்ட் மாஸ்க்கே டைமென்ஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீரோ டைமென்ஷன். திஸ் இஸ் 1 mark. All of you note it carefully. Then even though in the reality the point mass does not exist. உண்மைதானே? இது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பாயிண்ட்டை வந்து தான் பாயிண்ட்டை மட்டும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் தான் நீங்கள் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. அது ரியலைஸ்டாக என்ன கிடையாது, நமக்கு இருக்காது. ஸோ does not exist. It often simplifies our calculations. நம்மளோட calculations மட்டும் தான். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். Okay, it is to be noted that the term point mass is a relative term. இது வந்து ரிலேட்டிவ் டேர்ம். இட் ஹாஸ் ஒரு ரிலேட் பண்ணுறது. இப்போ இந்த காரில் போகிறீங்கன்னா காரோட அந்த பாயிண்ட்டை ரிலேட் பண்ணும். ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த ட்ரெயினோட அந்த பாயிண்ட்டை ரிலேட் பண்ணும். ஒரு பெரிய இதில் ட்ரக்கில் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த ட்ரக்கோட அது ரிலேட் பண்ணும். அவர் ரிலேட்டிவ் டேர்ம். ஓகே, இட் ஹாஸ் மீனிங் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கைண்ட் ஆஃப் மோஷன் தட் வி அனலைஸ். என்ன டைப் ஆஃப் மோஷன், அது எந்த ரெஃபரன்ஸில் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், அதை மட்டுமே அனலைஸ் பண்ண முடியும்.
முடியும். ஓகேவா, இது ரியல் கிடையாது. ஓகேவா, தட் இஸ் ஒன்லி வேர்ச்சுவலாக என்ன பண்ண முடியும், நம்ம மெஷர் பண்ண முடியும். தென் the examples வந்து பார்த்தீங்கன்னா, to analyze the motion of an object with respect to the sun, earth can be treated as a point mass. Earth can be treated, this is because the distance between the sun and the earth is very large compared to the size of the earth. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோஷன், எர்த்தோட மோஷன் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த சன்னை பொறுத்து, வித் ரெஸ்பெக்ட் டு த சன்னை மையமாக வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. அப்போ எர்த் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அ பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கணும். ஏன்னா சன்லேருந்து எர்த்தோட டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது அந்த மாஸ் ஆஃப் த எர்த் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால அதை பாயிண்ட் மாஸாக நம்ம எடுத்துக்கிறோம். தென் this is because the distance between the sun and the earth is very large compared to the size of the earth. If we throw an irregular object like small stone in the air, to analyze its motion, it is simpler to consider the stone as a point mass as it moves in space. So the size of the stone is very much smaller than the distance through which it's traveled. ஓகே, அப்போ சைஸ் ஆஃப் த ஸ்டோனை கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா அது வந்து நெக்லிஜிபிளி ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கிறோம். And next we are going to see about the types of motion. In our day-to-day life, the following kinds of motion are observed. One is linear motion. An object is said to be in linear motion if it moves in a straight line. If it moves in a straight line, example is an athlete running on a straight track. A particle falling vertically downwards to the earth. Okay, vertically downwards to the earth. This is a example of what linear motion. Next we are going to see about the circular motion. The circular motion is defined as a motion described by an object traversing a circular path. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். எக்ஸாம்பிள் இஸ் வாட் அந்த வீலிங் மோஷன் ஆஃப் அ ஸ்டோன் அட்டாச் டு எ ஸ்ட்ரிங். தென் த மோஷன் ஆஃப் அ சேட்டலைட் அரவுண்ட் த எர்த். ஓகே, அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ஒரு ஸ்டோனவோ ஒரு சின்ன பாலவோ கட்டி நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் வாட் த சர்க்குலர் மோஷன் அண்ட் த மோஷன் ஆஃப் த சேட்டலைட் அரவுண்ட் த எர்த். It is also called the circular example of the circular motion. Next we are going to see about the rotational motion. In any object moves in a rotational motion about an axis. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க, ரொட்டேஷனல் மோஷனாக என்ன, சர்க்குலர் ரெண்டுமே சேம் தானே அப்படிங்கிற ஒரு தாட்டில் வருவீங்க. ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அது ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன். ஓகேவா, சென்டரை பேஸ் பண்ணி என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆச்சு அப்படின்னு ஜஸ்ட் சர்க்குலர் பாத்தில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் வாட் சர்க்குலர் மோஷன். ஓகேவா, அப்போ ஆக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோ. இப்போ ரொட்டேஷனல் மோஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த பர்டிகுலர் ஆக்சிஸில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, if any object moves in a rotational motion about an axis, the motion is called the rotation. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த டாப், இந்த பம்பரம் சுற்றுறாங்க இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி சுற்றும், அந்த கீழே இருக்கிற கம்பி தான் ஆக்சிஸ், பர்டிகுலர் ஆக்சிஸில் வந்து அதை சுற்றிட்டு இருக்கோம். ஓகேவா, தென் during the rotation, every point of the object travels in the circular path about an axis except the points located on the axis. ஓகே, அப்போ அந்த பாயிண்ட் வந்து அந்த ஆக்சிஸ் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோ அந்த பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லா ஐட்டம்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா சுத்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாப்பில் பார்த்துட்டிங்க, டாப்னா என்னது, பம்பரமில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டம் ஆஃப் தட் அது டாப் எதில் பண்ணியிருப்பாங்க, உடனில் தானே. அப்போ உடன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் ஆக்சிஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். எந்த பாயிண்ட்டை தவிர அப்படின்னா அந்த நெயில், அந்த ஆணி வந்து அந்த இடத்துல அந்த ஆக்சிஸை தவிர மற்ற எல்லா இடத்துல இருக்கிற பாயிண்ட்டும் சர்க்குலர் மோஷனில் இருக்கும். ஓகேவா, த எக்ஸாம்பிள் ஆஃப் தட் rotational motion is the rotation of a disc about an axis through its center. It is nothing but what, the top, the rotation of the top, the spinning of the earth about its own axis. This is the best example of what, the rotational motion. Okay, next we are going to see about the vibratory motion. If an object or particle executes to and fro motion about an axis about a fixed point, it is said to be in vibratory motion. This is sometimes called the oscillatory motion. Okay va, அப்போ to and fro motion இருந்தாவே அது என்னது, vibratory motion. Okay, the example is the vibration of a string in a guitar and the movement of a
swing. Okay, this is the best example for what? That vibratory motion. Next we are going to see about the motion in 1, 2 and 3 dimensions. motion அந்த ஆப்ஜெக்ட் வந்து 1 dimensional இருந்தால் எந்த மாதிரியான எந்த மாதிரி எத்தனை ஆக்சஸ், 2 dimensionalனா 3 dimensional மூவ் ஆச்சு அப்படின்னா எப்படிலாம் இருக்கும், அந்த மோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Let the position of a particle in space is expressed in terms of rectangular coordinate system, coordinates called x, y and z. When these coordinates change with time, then the particle is said to be in motion. இந்த பார்ட்டிகல் இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா மோஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஹவவர் it is not necessary that all the 3 coordinates should be together change with time. 3 கோஆர்டினேட்டும் அந்த டைமை பொறுத்து வேரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. even if 1 or 2 coordinates change with time, the particles is said to be in motion. Then we have the following classification. One is what? The motion in 1 dimension. The 1-dimensional motion, the motion of the particle moving along a straight line. Okay, அப்போ அந்த பார்ட்டிகல் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போகும், எந்த மாதிரியான டீவியேஷன்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். திஸ் மோஷன் இஸ் சம்டைம் known as rectilinear or linear motion. Okay, rectilinear or linear motion. In this motion, only one of the 3 rectangular coordinates specifying the position of the object changes with the time. இப்போ 3 coordinates இருக்குன்னா ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் கோஆர்டினேட் என்ன ஆகலாம், டைமை பொறுத்து வேரி ஆகலாம். அண்ட் ஒய் இல்லைன்னா ஒய் கோஆர்டினேட் டைமை பொறுத்து வேரி ஆகலாம். இல்லை அப்படின்னா இசட் கோஆர்டினேட் டைமை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி என்ன ஆகலாம், வேரி ஆகலாம். ஓகேவா, ஏதாவது ஒரே ஒரு கோஆர்டினேட் மட்டும்தான் டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா that is what motion in 1 dimension. For example, if a car moves from a position A to the position B along x direction as shown in figure, then the variation in x coordinate alone is noticed. அப்போ ஒரே டைரக்ஷனில் மட்டும் தான் என்ன ஆகுது அப்படின்னா வேரி ஆகுது. Then example is the motion of a train along a straight line in a railway track, an object falling freely under gravity close to the earth. This is the examples of what? Motion in 1 dimension. Next we are going to see about the motion in 2 dimensions. If a particle is moving along a curved path in a plane, curved path, ஒரு curved pathல ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ஒய்யாக இருக்கலாம், ஒய்இசட்டாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்இசட்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ 2 கோஆர்டினேட் மட்டும் தான் அதில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படி இருந்துச்சு அந்த கோஆர்டினேட்டில் மட்டுமே அது வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா that is what? Motion in 2 dimensions. Okay, if in this motion two of the 3 rectangular coordinates specifying the position of an object changes with time. அப்போ 2 coordinates என்ன பண்ணும், டைமை பொறுத்து வேரி ஆகும். For instance, when a particle is moving in the yz plane and x does not vary, but y and vary as shown in figure 2.9. Okay, இப்போ வந்து YZ மட்டும் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வேரி ஆயிருக்கு. எங்கே இசட் எக்ஸ் ஆக்சஸ் எங்கே போச்சு, எக்ஸ் ஆக்சஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ YZ பிளேனில் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்போது P1ங்கிற இடத்துல Y1னா என்ன, Z1னா என்ன, P2ங்கிற இடத்துல Y2னா என்ன, Z2னா அப்படிங்கிறத லைன் ட்ரா பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் the motion of a coin in a carom board, then an insect crawling over the floor of a room. This is the example of what? Motion in 2 dimension. Next we are going to see about the motion in 3 dimensions. A particle moving in a usual 3-dimensional space has 3-dimensional motion. ஓகே, அந்த ஸ்பேஸ்லேயே நான் என்ன பண்ணி ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்செக்ட் வந்து பறக்கிற இன்செக்ட். அப்போ அது பறக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக 3 dimensional மோஷனில் தான் மூவ் ஆகிட்ருக்கும். ஓகேவா, அப்போ அதில் எக்ஸ் ஆக்சஸும் டைமை பொறுத்து வேரியாக இருக்கும், ஒய் ஆக்சஸும் டைமை பொறுத்து வேரியாக இருக்கும், இசட் ஆக்சஸும் டைமை பொறுத்து வேரியாக இருக்கும். In this motion, all the 3 coordinates specifying the position of an object change with respect to time. When a particle moves in 3 dimensions, all the 3 coordinates x, y, z will vary. Underline that. Okay. Vary. Example is a bird is flying in the sky. The random motion of a gas molecule, then flying of a kite on a windy day. This is the example of motion in 3 dimensions. Okay. Okay, students. Thank you. Thank you so much for watching.